வணக்கம். யோசிச்சு பாருங்க, உங்க கஸ்டமர்ஸ் கூட நீங்க நேரடியா பேசுறதுக்கு ஒரு சேனல். அதுவும் வெறும் 30 நிமிஷத்துல ஏஐ உதவியோட செட் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஆமா, நாம இன்னைக்கு பார்க்க போறது வாட்ஸ்அப் பிசினஸ் பத்தி தான். சரி வாங்க. முதல்ல ஒரு பெரிய நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2025க்குள்ள உலகத்துல 3ல ஒரு பங்குக்கும் மேல, அதாவது கிட்டத்தட்ட 3 பில்லியன் பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட்டர்ஸ்க்கு உண்மையான கேள்வி என்னன்னா, உங்க கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்காங்களான்னு இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும். அசல் கேள்வி, அவங்கள அங்க சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? அதுதான். ஓகே, இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த பயணத்துல வாட்ஸ்அப் ஏன் முக்கியம்னு ஆரம்பிச்சு நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறது வரைக்கும் ஒரு 6 முக்கியமான ஸ்டெப்ஸ்ல இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்புங்கிறது வெறும் இன்னொரு மெசேஜிங் ஆப் கிடையாது. சும்மா விளம்பரத்தை அனுப்பி தள்ளுற இடம் இல்ல இது. இது உங்க கஸ்டமர்ஸ் கூட நீங்க உண்மையா பேசக்கூடிய ஒரு இடம். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இமெயில், எஸ்எம்எஸ் மாதிரி பழைய வழிகளை விட வாட்ஸ்அப் எப்பவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இது மக்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற இடம். அதனால நாள் முழுக்க அவங்க கண்ணு இதுல தான் இருக்கும். சரி, இப்ப நாம எடுக்க வேண்டிய முதல் முக்கியமான முடிவு. உங்க பிசினஸ்க்கு எந்த வாட்ஸ்அப் டூல் சரியா இருக்கும்? பிசினஸ் ஆப்பா இல்ல பிசினஸ் ஏபிஐயா? இங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒருத்தர் தான் எல்லாம் பாத்துக்கிறீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிற வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பே போதும். ஆனா உங்ககிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு, உங்களுக்கு ஆட்டோமேஷன், சிஆர்எம் இன்டிகிரேஷன் எல்லாம் வேணும்னா நீங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐக்கு தான் போகணும். ஏபிஐ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர், அதாவது பிஎஸ்பியோட உதவி தேவைப்படும். இவங்கள ஒரு டெக்னிக்கல் பார்ட்னர் மாதிரி நினைச்சுக்கோங்க. மெட்டாவோட கனெக்ட் பண்றது மாதிரி கஷ்டமான வேலைகளை எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நீங்க உங்க கஸ்டமர்ஸ் மேல முழுசா கவனம் செலுத்தலாம். சரி, இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேக்குறீங்களா? நீங்க அனுப்புற ஒவ்வொரு உரையாடலுக்கும் ஒரு சின்ன கட்டணம் இருக்கும். அது போக மாசம் மாசம் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்கும். ஒரு சின்ன செட்டப்புக்கு மாசம் சுமார் $75 இருந்து $500 வரைக்கும் செலவாகலாம். ஓகே, இப்போ உங்ககிட்ட சரியான டூல்ஸ் இருக்கு. அடுத்து இந்த டூல்ஸை வச்சு உங்க பிசினஸை எப்படி உண்மையிலேயே வளர்க்கறதுன்னு சில நிரூபிக்கப்பட்ட வழிகளை பார்க்கலாம் வாங்க. இந்த 5 வழிகளும் ரொம்பவே பவர்ஃபுல்லானவ. உதாரணத்துக்கு, யாராவது உங்க வெப்சைட்ல ஒரு பொருளை கார்ட்ல போட்டுட்டு வாங்காம போயிட்டாங்களா, ஒரு ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர் அனுப்புனா போதும், அந்த சேலை ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி புது ஆஃபர்ஸ் கொடுத்து பழைய கஸ்டமர்ஸையும் திரும்ப கூப்பிடலாம். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, சும்மா மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்ல. ஒரு கஸ்டமர் உங்களை முதல்ல பார்க்கறதுல இருந்து உங்க ரெகுலர் கஸ்டமரா மாறுற வரைக்கும் அவங்கள வழிநடத்துற ஒரு ஃபன்னல், அதாவது ஒரு பாதையை நாம உருவாக்கணும். இந்த கஸ்டமர் பயணத்தை நம்ம சிம்பிளா ஒரு 4 ஸ்டேஜா பிரிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு குறிப்பிட்ட கோல் இருக்கும். இதனால நீங்க அனுப்புற மெசேஜை சரியான நேரத்துல சரியான தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல் ஸ்டேஜ் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. யாராவது சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு ஒரு சின்ன வெல்கம் மெசேஜ் அனுப்புறது. இது ஒரு விளம்பரம் மாதிரி இல்லாம ஒரு உரையாடலை ஆரம்பிச்சு வைக்குது பாத்தீங்களா? 2வது ஸ்டேஜ் கன்சிடரேஷன். இந்த கட்டத்துல உங்க ப்ராடக்ட் அவங்களோட குறிப்பிட்ட பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு நீங்க காட்டலாம். இதனால உங்க பிராண்ட் வெறும் ஒரு ஆப்ஷனா இல்லாம ஒரு சொல்யூஷனா அவங்க மனசுல பதியும். 3வது ஸ்டேஜ் கன்வர்ஷன், அதாவது விற்பனையை முடிக்கிறது. அவங்க கார்ட்ல விட்டுட்டு போன பொருளை பத்தி ஒரு சின்ன மரியாதையான ரிமைண்டர் அனுப்புனா போதும், அது அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்து ஆர்டரை முடிக்க வைக்கும். இதுல கிடைக்கிற ரிசல்ட்ஸ் உங்களை ஆச்சரியப்படுத்தும். கடைசி ஸ்டேஜ் லியாலிட்டி. ஒருத்தர் பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்பி அவங்க வாங்கின பொருளுக்கு சம்பந்தமான இன்னொரு பொருளை சஜஸ்ட் பண்றது. இது ஒரு தடவை வாங்கின கஸ்டமரை உங்களோட லைஃப் லாங் ஃபேனா மாத்தும். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. ஆனா இந்த வளர்ச்சி நிலையா இருக்கணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றது. 2வது, உங்க ரிசல்ட்ஸை அளந்து பார்க்கறது. நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம், வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு பர்சனலான இடம். அதனால மெட்டா ரொம்ப கடுமையான ரூல்ஸ் வச்சிருக்காங்க. எப்பவுமே கஸ்டமர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் மெசேஜ் அனுப்பணும். அவங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா வெளியே போறதுக்கும் ஈஸியான வழியை கொடுக்கணும். சரி, நீங்க பண்றது ஒர்க் அவுட் ஆகுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த 5 முக்கியமான மெட்ரிக்ஸ் இருக்கு. உங்க மெசேஜை எத்தனை பேர் ஓபன் பண்றாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்றாங்க, கடைசியா எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு. இந்த நம்பர்ஸ் தான் உங்க உத்தியோட வெற்றி கதையை சொல்லும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ரூல்ஸும் தெரியும். அப்போ அடுத்து நீங்க என்ன செய்யணும்? இதுல முக்கியமான விஷயமே சிம்பிளா ஆரம்பிக்கிறது தான். உங்களுக்கு ஒரு பெரிய டீமோ காம்ப்ளெக்ஸான சிஸ்டமோ இப்போதைக்கு தேவையில்லை. ஒரு தெளிவான பிளான், மெசேஜ் எழுதுறதுக்கு சில ஏஐ டூல்ஸ், இது இருந்தாலே போதும். பாருங்க, இந்த முழு ப்ராசஸும் உங்க வளர்ச்சிக்கான ஒரு சிம்பிளான வேகமான வழி. அப்போ கடைசி கேள்வி இதுதான். உங்க கஸ்டமர்ஸ் இருக்கிற இடத்துலயே அவங்க கூட ஒரு உரையாடலா ஆரம்பிக்க நீங்க தயாரா?